காதல் வாழ்க்கையில இன்றைய தினமே அதை முடித்து விடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தருமோ அதுல நீங்க ஈடுபட்டீங்கன்னா மனக்குழப்பமே இல்லாத சூழ்நிலை. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விதமான அதிர்ஷ்டங்கள் உண்டு, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டா நம்ம அனலைஸ் பண்ண போறோம். என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என்ற விஷயத்தையும் நான் பார்ப்போம். மறக்காம நமது வீடியோவை இறுதி வரைக்கும் நீங்க பாருங்க, முழுமையா பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்றைய தினம் திருமண நாள் கொண்டாடக்கூடிய சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 5ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2022 வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 19ஆம் நாள். இன்றைய தினம் பிரதோஷ தினங்க. இன்றைய தினம் சிவ வழிபாடு உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகளை தரும். எனவே அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க ஸ்பெஷலாக நடைபெறக்கூடிய அந்த அபிஷேகங்களை கலந்துக்கங்க. கண்டிப்பா சிவனுடைய பரிபூர்ணர்களை நீங்கள் பெற்று அதிக நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாக ஈட்ட முடியுங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், 3ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 4ஆம் இடத்தில் புதன் பகவான் இருக்கிறார். முக்கியமாக இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து காணப்படுகிறாருங்க. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராசிரமம் அமைந்துள்ளது. இதுக்காக நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு தெளிவான அனுபவம் இருக்குதோ அந்த விஷயங்கள் இன்னைக்கு நீங்க ஈடுபடுங்க, அதுவே போதும். புதுசா எதுவும் ட்ரை பண்ணாதீங்க நண்பர்களே. இதன் மூலமாக சந்திராஷ்டமம் என்கிறது உங்களை ஒண்ணுமே பண்ணாது. சூப்பரா ஒரு நாளை உங்களுக்கு அமையுங்க. இது தவிர கூடவே இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்றது, தியானம், யோகா, இறை வழிபாடு செய்து அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப அவசியம். செலவுகளை செய்யாம தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. நிதானம் தேவை. ஒரு வேலை செய்யறீங்க அப்படின்னா அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலையை நீங்க செய்யலாம். அந்த வேலையில நீங்க முடிக்கும் பொழுது எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களான்ட்டு செக்லிஸ்ட் போட்டு எல்லாத்தையும் ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே. நீங்க ஏதாவது வேலையில குத்தங்குறை வச்சிருந்தீங்கன்னா அது டபுள் வேலை ஆயிடும்ங்கிறதுனால ஒரு வேலை செய்யும் பொழுது நிதானமாக அந்த வேலையை செய்து முடித்து விட்டு நீங்கள் அடுத்த காரியத்தை ஆரம்பிக்கலாம். புதிதாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு நாள் தள்ளி போடுவது உங்களுக்கு முடிந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் எப்படி நம்ம முடிச்சிருவோம் அப்படின்ட்டு நீங்க நினைச்ச காரியம் ஒன்று சில முடிக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டு ஜவ்வாக இழுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. முக்கியமா இன்றைய தினம் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கடைபிடித்தே ஆகணுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நாவடக்கம் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும். இன்றைய தினம் பேச்சை மட்டும் நீங்க குறைச்சிக்கங்க. பேசாம அமைதியா இருக்கிறது இன்னும் வெகு வெகு சிறப்புங்க. எந்த சூழ்நிலையும் சரி நீங்கள் பேசாமல் இருப்பது நல்லது நண்பர்களே. ஏன்னா உங்களை கோவப்பட வைக்கிறதுக்கு, உங்களை பேச வைக்கிறதுக்கு நீங்க நிறைய விஷயங்கள் இருக்கு நண்பர்களே. பகைவர்களாக உங்களது நண்பர்கள் கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகலாம். அதுக்காக நீங்க பேச வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். சிலர் வீண் வம்புக்கு இழுப்பார்கள். அதன் மூலமாக உங்களுக்கு பேச வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். உங்களுக்கு பிடிச்சமான சில வேலைகள்ல ஜவ்வாக இழுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு ஏற்படும் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சல் மற்றும் கோபம் ஏற்படலாம். எந்த விதமான கோபமாக இருந்தாலும் சரி அதை யாரிடம் காட்டாமல் நீங்கள் கொஞ்சம் கோபப்பட்டு திட்டிவிடாமல் அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். கருத்துக்கள் பரிமாறுவது, ஈவன் நீங்க சோசியல் மீடியால டைப் பண்றது கூட இன்றைய தினம் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே. அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வேலையில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச வேலையோ, ரொம்ப தெளிவான ஒரு அனுபவம் இருக்கக்கூடிய வேலையை நீங்க தாராளமாக செய்யலாம். அப்படி செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்னா உங்க மனசுல சில குழப்பங்களை கண்டிப்பா அண்டாது நண்பர்களே. தெளிவான ஏற்கனவே உங்களுக்கு பழக்கமான வேலையில் நீங்க செய்வதன் மூலமாக மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பே கிடையாது இல்லையா? இப்பொழுது சந்திராஷ்டமங்கிறதுனால மனக்குழப்பங்கள் தான் ஏற்படும். அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு பண்ணுமே தவிர அதை மட்டும் தவிர்க்கிறதுக்கு நீங்க இந்த ஐடியா யூஸ் பண்ணுங்க. சூப்பரான ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக யார் யார் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நீங்க பகச்சிக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கடிஞ்சொற்கள் கூற வேண்டாம். அமைதியாக பொறுமையாக இருங்கள். சில பேர் ஆசை காட்டி உங்களை மோசம் பண்ண நினைப்பாங்க. கொஞ்சம் அலர்ட்டா இருங்க நண்பர்களே. உங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படின்றத நீங்க கொஞ்சம் அலர்ட்டா கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. மனநெறியுடன் உடற்கல்வியும் இன்னைக்கு உங்களுக்கு தேவை. உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் யோகா செய்யலாம். மேலும் உடற்பயிற்சிகள் செய்வது உங்களுக்கு உங்களது உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக மேம்படுத்த கண்டிப்பா உதவிகரமா இருக்கும் நண்பர்களே. காதல் வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க தாராளமாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு முடிச்சிருது நல்லது நண்பர்களே. இன்னைக்கே நீங்க உங்களது மனதிற்கு இனியவருடன், பழக்கமானவர்களுடன் நீங்கள் உங்களது கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக சில ஏக்க கனவுகள் இன்றைய தினம் நிஜமாகக்கூடிய யோகம் இருக்கு. கனவு நிஜமாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால
காதல் வாழ்க்கை இன்றைய தினம் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கான ஓய்வு நேரத்தை நீங்கள் பராமரிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். உங்களுக்கான நேரத்தை திட்டமிட்டு செலவிடுங்கள். கண்டிப்பாக நல்ல நன்மையில் இருக்கு. அந்த திட்டமிடலில் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்களை நீங்க ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளை இன்னைக்கு உங்களுக்கு மாற்றி தருங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் வீட்டிலையும் நீங்க செய்யறீங்க அப்படின்னா தாராளமாக செய்யலாம். ஆனா அந்த மாற்றங்களை நீங்க செய்யறதுக்கு முன்னாடி ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த செட்டப்பை நீங்க முழுமையா உபயோகிச்சிட்டீங்களா, ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு நீங்க ஒரு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகள் சில பேருக்கு இருக்கலாங்க. அப்படி வரக்கூடிய பணத்தை ஊதாரித்தனமா செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு செலவே செய்யாதீங்க. ஒரு நாள் தள்ளி போட முடிஞ்சா தாராளமாக செய்யுங்க. அப்படி தள்ளி போட முடியாத செலவுகளை மட்டும் செய்யறது நல்லது நண்பர்களே. ஏன்னா பணம் இப்போ வரும், உங்க கை விட்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இனிமையான நல்ல ஒரு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு மனமகிழ்ச்சியில் அதிகரிக்க நீங்கள் அமைதி காப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். பேச்சில் கொஞ்சம் நிதானம் கவனம் வேண்டும் நண்பர்களே. எனவே இதன் மூலமாக சூப்பரான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும். இன்றைய தினம் உங்களது அலுவலக பணியில் உங்கள் சீனியர்கள் மிகப்பெரிய ஒரு வரம் கொடுக்கக்கூடிய தெய்வமாக உங்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் இருக்குங்க. இந்த தினம் உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு நெருக்கமானவருடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு அறிவிப்பதாக அமையும். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் எடுத்துறது மூலமாக ஜோதிடம் என்பது சிறந்த வழிகாட்டுதல், அது ஒரு நண்பனாக உங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். அது உங்களுக்கு முன்கூட்டியே ஒரு நாள் முன்கூட்டியே உங்களுக்கு கிடைக்க நமது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும் நண்பர்களே. ஸோ நீங்கள் முழுமையான பலன்களை பெற நமது கன்னிக்குடிய ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட், எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக தான் நண்பர்களே. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றுறதுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நீங்கள் சந்தன நிறத்தை யூஸ் பண்ணலாங்க. சாண்டல் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலர் அமையும். மேலும் நம்பர் 1 நம்பரை இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்தலாம். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு செயல்பட வேண்டியது அவசியம். எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிக்கணும்னு நீங்க முயற்சி பண்ணாதீங்க. அப்படி முடிச்சிங்கன்னா இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியும், ஆனால் அது பெண்டிங்காக இன்னொரு நாள் உங்களுக்கு விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் நண்பர்களே. எனவே கொடுக்கல் வாங்கல்ல இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு செயல்படுவது நல்லது. முடிந்த அளவுக்கு இந்த தினம் செலவுகள் செய்ய வேண்டாம். பணப்பரிவர்த்தனை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. முடியாத பட்சத்தில் நீங்க தாராளமாக செய்யலாம். அதிலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். புதுசா வியாபார பணிகள்ல சிறு சிறு தடைகள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம். அதற்காக டென்ஷன் ஆக தேவையில்லை. உங்களுக்கு விரைவிலேயே அந்த தடைகள் எல்லாம் நீங்கிடும் நண்பர்களே. எனவே இந்த தினம் நீங்கள் பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இன்றைய தினம் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களுக்கு இதை செஞ்சு தரேன்பா, நான் பாத்துக்கிறேன், நானாச்சு அப்படின்ட்டு நீங்க வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க நண்பர்களே. வாக்குறுதிகள் கொடுக்கறதுக்கு முன்னாடி சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். இன்றைய தினம் நீங்கள் அதை கொடுக்காம இருந்தா என்ன, உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக நல்ல நன்மைகள் கண்டிப்பா இருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது அன்புக்குரிய உங்களது சகோதரர்களுடன் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டியதும் அவசியம். அதன் மூலமாக உங்களது உறவுகள் கண்டிப்பாக வலுப்பெறும் நண்பர்களே. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் சேவிங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா தேவை. சில பேர் எதிர்பாராத வகையில் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக எதிர்பாராத செலவுகள் இன்னைக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் சேமிப்பிலையும் இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க. அதன் மூலமாக நிதிச்சிக்கல் ஏற்படாமல் நீங்கள் தவிர்க்க முடியும் நண்பர்களே. உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக விழிப்புணர்வோடு கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினம் கண்டிப்பாக இதை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். நினைத்த காரியங்கள் சில முடிவடைவதில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம். தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டால் நீங்கள் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். அவசரப்பட்டு எந்த முடிவும் நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நண்பர்களே. இந்த தினம் மிக மிக அருமையான அளவு உங்களுக்கு அமைது. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ அனைவருமே நமது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனையும் ஒரு தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விடுங்க நண்பர்களே. உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தட்டி விடுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் உங்களை நாங்கள் புதிய விஷயத்தோடு சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.